கடந்த 3 நாட்களுக்கு முதல், அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு படகு விபத்து, சொகுசு படகு விபத்து ஒன்று உலகம் முழுவதும் உள்ள பல பேரையும் கலங்க வைத்திருந்தது. இதை பற்றிய பல்வேறு காணொலிகள், புகைப்படங்கள் ஆகியன வெளியாகி இருந்தன. பச்சை குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உட்பட 9 பேர் ஸ்தலத்திலேயே பலியாகி இருந்தார்கள். இன்று மாலை வரை கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி, ஜபல்பூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராந்தியத்தில் இடம்பெற்ற நர்மதை ஆற்றங்கரை நீர்த்தேக்க ஒன்றில் இடம்பெற்ற இந்த படகு விபத்து காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த மத்திய பிரதேசத்திலே உள்ள ஜபல்பூர் என்ற இடத்திலே பார்கி நீர்த்தேக்க அணைக்கட்டு இருக்கிறது. இது நர்மதை ஆற்றை மறைத்து உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கம், அழகான ஒரு நீர்த்தேக்கம். அங்கே சொகுசு படகு பவனி போய் வருவது வழக்கம். அதிலேதான் பல்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு 40 பேர் பயணித்திருக்கிறார்கள். இந்த படகு விபத்திலே தான் படகு நீரில் மூழ்கியதன் காரணமாக இத்தனை பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள். இப்போது இந்த பலியானவர்களில் குழந்தைகளும் உள்ளடக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பலியாகி இருந்தார்கள். மீட்கும் பணிகளில் பல பேர் ஈடுபட்டிருந்தும் அந்த குழந்தைகளையும் குடும்பத்தவர்கள் பல பேரையும் காப்பாற்ற முடியவில்லை. 28 பேர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது வைத்தியசாலையில் உள்ளவர்கள் தான் இறந்த இனிய 4 பேர். இந்த படகு விபத்து தொடர்பான விசாரணைகளை மத்திய பிரதேச அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. உயிரிழந்தவர்களது குடும்பத்தினருக்கு ஒருவருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்பட்டுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இனிமேலும் இப்படி ஒரு படகு விபத்து அனர்த்தம் அந்த பகுதியில் ஏற்படக்கூடாது என்பதில் மத்திய பிரதேச அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இத்தனை உயிர்கள் இழந்த பிறகு இனி எதை சொல்லி என்ன? ஆனால் இந்த விடயம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்ற வேளையில் இந்த ஜபல்பூர் படகு விபத்து தொடர்பாக வெளியாகி வருகின்ற பல்வேறு காணொலிகள், புகைப்படங்கள் ஆகியவற்றில் ஒரு புகைப்படம் படர்ந்து மனதையும் உருக்கியது. உங்களுக்கு பல பேர் கூட பார்த்திருக்கலாம். ஒரு லைஃப் ஜாக்கெட்டில் தாயும் அவரை இறுக்கி அணைத்தபடி அவரது பிஞ்சு குழந்தை 2 பேருமே நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட போராட்டத்தின் தழும்புகள் அந்த குழந்தையின் கைகளில் தெரிகிறது. சிராய்ப்பு காயங்கள் இருக்கின்றன. தாயின் தலையிலோ நெற்றியிலோ சிறு காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்த்த உடனே எங்களுக்கு என்னடா இது உலகம் என்று சொல்லி இந்த உலகத்தை திட்டுவதா, இல்லாவிட்டால் நாங்கள் நம்புகின்ற கடவுள்களை திட்டுவதா என்று சொல்லி மனதிலே தாங்குணாத வலியை தரக்கூடிய ஒரு புகைப்படம். இதை பல பேரும் பகிர்ந்திருப்பீர்கள். பல பேரும் பல்வேறு விதமான உருக்கமான வரிகளோடு பகிர்ந்திருப்பீர்கள். இந்த புகைப்படம் போலியானது, AI மூலமாக உருவாக்கப்பட்டது. இதில் எந்த விதத்திலும் இந்த விபத்தோடு சம்பந்தப்பட்ட புகைப்படம் அல்ல என்று இப்போது ஜபல்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதே போல மீட்பு பணியில் ஈடுபட்டு விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்ற போலீசாரும் இந்த புகைப்படம் இந்த விபத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல என்று சொல்லி மறுத்திருக்கிறார். இது AI மூலமாக உருவாக்கப்பட்டதா, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்பட்டதா, செய்ய அறிவு என்று தமிழிலே சொல்கிறார்கள், அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதா, இல்லாவிட்டால் உண்மையாக வேற எங்கேயாவது இடம்பெற்ற விபத்து மூலமாக உருவாக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அன்னை காலத்தில் கூட பல்வேறு அடையாளங்கள், இந்த முள்ளிவாய்க்கால் அவலங்களை வெளிப்படுத்துகின்ற புகைப்படங்கள் பலவற்றுக்கான சிலைகள் உருவாக்கப்பட்ட போது கூட இது மியான்மரில் இடம்பெற்றது, இது வேற எங்கேயோ ரோஹிங்கியா பகுதியில் இடம்பெற்றது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அவதானித்திருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில். இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் நான் உடனடியாக வெளியாகிய காணொலிகள், அந்த விபத்து சம்பவத்துக்கு முதல் ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் பதிவு செய்யப்பட்ட காணொலியாக படகிலே உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்த அந்த குடும்பத்தவர்களும் அந்த படகிலே பயணித்து விபத்திலே சிக்கிக் கொண்டவர்களும் சந்தோஷமாக இருக்கின்ற காணொலிகள் சிலவை வெளியாகி இருந்தன. चक्केगा बनाइए, एकदम चक्केगा। कहाँ रह गए? இப்போது பார்கி க்ரூஸ் ஆக்சிடென்ட், இல்லாவிட்டால் பார்கி படகு விபத்து என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த அனர்த்தத்தின் அடையாளமாக அந்த புகைப்படம் மாறி போயிருக்கிறது. எனினும் பார்க்கும் போது அந்த தாயும் குழந்தையும் தத்ரூபமாக அப்படியே இருக்கிறார்கள். இப்போதைய செய்ய அறிவு படங்கள், இந்த AI மூலமாக உருவாக்கப்படுகின்ற படங்களை எங்களுக்கும் அவ்வாறு பகுத்தறிந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த செய்ய அறிவு பகுப்பான்கள் என்று சொல்லக்கூடிய AI ஜெனரேட்டட் படங்களை
சரிபார்த்து இது ஏஐ படங்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சில சாஃப்ட்வேர்ஸ், மென்பொருட்கள், இல்லாவிட்டால் இணையதளங்கள் கூட இருக்கின்றன. அவற்றிலே கூட நான் பதிவு செய்து பார்த்தேன். அவற்றில் அநேகமாக இது செய்யறிவு மூலமாக உருவாக்கப்பட்டது என்பதை ஒரு சில தளங்கள் சொல்கின்றன. ஆனால் சில படங்கள் இந்த இணையதளங்கள், இந்த மென்பொருட்களை தாண்டியும் கூட எங்கள் கண்களையும் எங்கள் மூளையையும் ஏமாற்றிவிடக்கூடியவை. அந்த வேளையில் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற அந்த இறக்க உணர்வு காரணமாக நாங்கள் இது உண்மையான படம் தான் என்று நம்பியோ, இல்லாவிட்டால் உண்மையான படமாக இருக்கலாம் என்று நம்பியோ, இல்லாவிட்டால் அதை பற்றி யோசிக்காமலோ பகிர்ந்து விடுகிறோம். எனினும் இப்படியான படங்களை பகிர்வதன் மூலமாக எங்களது நுண்ணிய உணர்வுகளை பாதித்து இதன் மூலமாக சமூக வலைத்தளங்களில் தங்களது வருவாய்களை உருவாக்கிக் கொள்ள பல மோசடி கும்பல்கள், அதுபோல ஊடகங்களை நடத்துவோர், சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய பிழைப்புகளை பார்த்துக் கொள்வோர் ஆகியோர் நடக்கின்றார்கள் என்பதுதான் ஜபல்பூர் மாவட்ட ஆட்சியரும் போலீசாரும் வெளியிட்டுகின்ற செய்தி. இதன் மூலமாக அவர்கள் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை, இந்த லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகம் போதுமான அளவு அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கவில்லை, அந்த படகிலே இருக்கவில்லை, இதன் காரணமாக இடம்பெற்ற உயிரிழப்புகளை மூடி மறைப்பதற்காக போலீசாரும் மாவட்ட ஆட்சியரும் சேர்ந்து இவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொல்வோரும் விமர்சிப்போரும் கூட இருக்கிறார்கள். எனவே இரண்டு விதமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முதல், இந்த படகு பயணம் செய்து கொண்ட வேளையில் விபத்து ஏற்படுவதற்கு முதல் அந்த படகிலே பயணித்தோர் தாங்கள் சந்தோஷமாக இருந்த கணங்களை ஒளிப்பதிவு செய்த காணொலிகள் ஒரு சிலவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தன. எனவே அந்த சமூக வலைத்தள காணொலிகளை நான் பார்த்த வேளையில் இப்படி ஒரு தாய், இதே ஆடை உடுத்திய அந்த தாய், அதுபோல அந்த குழந்தை ஆகியோர் அந்த காணொலிகளில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அதற்கு சமீபமான உருவத் தோற்றம் கொண்ட இல்லாவற்றால் உடைகளை அணிந்த ஒரு சிலர் இருக்கின்றார்கள் தவிர இப்படியான உடை அணிந்த ஒரு தாயோ பிள்ளையோ இருப்பதாக தெரியவில்லை. அதுபோல இந்தியாவிலே இது தொடர்பாக அறிக்கையிட்ட ஊடக நண்பர்கள் ஒரு சிலரை கேட்ட வேளையிலும் அவர்களும் சொல்கிறார்கள் இது ஏஐ ஜெனரேட்டட் படமாகத்தான் இருக்கலாம், நம்பி பல பேர் இதை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். அண்மைய நாட்களில் இந்த ஏஐ ஜெனரேட்டட் படங்கள் மூலமாக பல்வேறு சிக்கல்கள், சர்ச்சைகள் ஏற்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது பல்கி பெருகி இருக்கும் நிலையில் ஒவ்வொரு சமூக வலைத்தளம் மூலமாகவும் உழைக்கலாம், ஒவ்வொரு லைக்ஸ், ஒவ்வொரு ஷேர் கூட எங்களுக்கு உழைப்புகளை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் பல பேர் இப்படியான விடயங்களை செய்கின்றார்கள். இது ஒரு குற்றச்சாட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பொழுதுபோக்காக செய்வது வேறு, இல்லாவிட்டால் ஒரு தொழில்சார் விடயத்துக்காக அதை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கம் கொடுப்பதற்காக இந்த ஏஐ படங்கள், செய்ய அறிவு போன்றவற்றை பயன்படுத்துவது வேறு. உதாரணமாக நான் இப்போது என்னுடைய அந்த யூடியூப் செய்திகளில் தம்ப்நெயில் சிலவற்றுக்காக, இல்லாவிட்டால் சில காட்சிப்படுத்தல்களுக்காக இந்த செய்ய அறிவு படங்களை பயன்படுத்துவது உண்டு. அதெல்லாம் யாரையும் ஏமாற்றுவதற்காக, இல்லாவிட்டால் யார் மீதான அவதூறோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதமாக இதன் மூலமாக ஒரு பொய்யொன்றை கொண்டு வருவதற்காக அல்ல, மாறாக மேலதிக விளக்கம் ஒன்றை கொடுப்பதற்காக, இல்லாவிட்டால் பொழுதுபோக்கு போன்ற விடயங்களை பயன்படுத்தலாம். ஒரு சிரிப்பை கொண்டு வருவதற்காக, இல்லாவிட்டால் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காண்பிப்பதற்காக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியான செய்திகளில் இதை பயன்படுத்துவது என்பது உண்மையில் அறத்துக்கு முரணானது, தவறானது. அதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அண்மைய நாட்களில் மிக முக்கியமான செய்திகளில் இப்படியான படங்கள் பயன்படுத்தப்பட்டு பெரிய பெரிய ஊடகங்கள் கூட ஏமாற்றப்பட்ட கதைகள் கூட இருக்கின்றன. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்கள், அங்கே இடம்பெற்ற உயிரிழப்புகள் தொடர்பான விடயங்கள், இல்லாவிட்டால் அதை மறுப்பதற்கான சில விடயங்கள் என்று பல்வேறு விவரங்கள் இங்கே பதிக்கப்பட்டிருந்தன. நேற்று கூட தமிழகத்தின் சட்டசபை தேர்தல் முடிவு வரப்போவது நாளைய தினம் திங்கட்கிழமை. நேற்றைய நாளில் விகடன் பிளஸ் என்ற இணைய பக்கத்திலே இந்த வாரத்துக்கான படமாக வெளியிடப்படுகிறது என்று விஜய் படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். சமூக வலைத்தளங்களில் அதை பரப்பியிருந்தார்கள். விகடன் வெளியிட்டதல்ல, உடனடியாக ஜூனியர் விகடன் இதற்கான மறுப்பை வெளியிட்டிருந்தது. இது தாங்கள் வெளியிட்ட படம் அல்ல, தங்களுக்கும் இந்த அட்டைப்படத்துக்கும் இடையில் எந்த ஒரு சம்மதமும் இல்லை என்று சொல்லி. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படியான பல்வேறு விடயங்கள் நடந்திருக்கின்றன கடந்த காலங்கள். எனவே இதெல்லாம் பொழுதுபோக்கு விடயங்கள், சரி, அரசியல் பிரசாரங்களுக்கு கூட பயன்படுத்துங்கள். ஆனால் இப்படியான விபத்தும் இடம்பெற்று அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற சோக சூழ்நிலையில் இப்படியான படங்கள் வெளியாவதன் மூலமாக தங்களோடு அப்படியானவர்கள் பயணிக்கவில்லையே என்ற ஒரு விதமான சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதோடு, ஒரு தாயும் குழந்தையும் உயிரிழந்திருக்கின்றார்கள், இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, இந்த போலீசார் என்ன செய்கின்றார்கள், இந்த படகு சேவையை நடத்துவோர் பாதுகாப்பாக நடந்து கொள்வதில்லையா என்றெல்லாம் விமர்சனங்களும் அவர்கள் மீதான பழிபாவங்களும் அது சேரக்கூடிய ஆபத்து இங்கே இருக்கிறது. எனவே இது மிக தவறானது. அதைத்தான் இப்போது சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போது போலீசாரும் மாவட்ட ஆட்சியரும் இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வேறு. இந்த படகை செலுத்திய அந்த படகோட்டி தன்னால் இப்பொழுது தூங்க முடியவில்லை, தனக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறது, வீட்டிலே சும்மா இருக்க முடியாமல் இருக்கிறது, எந்த வேளையிலும் அந்த உயிரிழந்தவர்களும் அழுகுரல்களும் அவர்களது கூக்குரல்களும் தனக்கு கேட்ட வண்ணம் இருப்பதாக அவர் சொல்கிறார். அந்த படகிலிருந்து இறுதியாக வெளியேறிய மாலுமி என்று சொல்லப்படுகின்ற அந்த படகை செலுத்துபவர் தான் முடிந்தவரை உயிர்களை காப்பாற்றியதாக, தனித்து நின்று போராடியதாக குறிப்பிடுகிறார். அந்த படகில் பயணித்த நடுத்தர வயதை தாண்டியவர்கள் தான் அதிகம் என்ற அடிப்படையில் அவர்களால் நீந்த முடியாமல் போயிருக்கிறது, இல்லாவிட்டால் அவர்களால் மற்றவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. கடும் காற்று மாலை 6 மணி அளவில் வீசியதன் காரணமாக தான் படகு நிலைகுலைந்து கவிழ்ந்ததாகவும் அதுக்குள்ளே உடனடியாக அந்த நீர்த்தக்கத்திலிருந்த நீர் ஏறியதாகவும் சொல்லப்படுகிறது.
இதையடுத்து மூழ்கும் படகிலிருந்து பல பேரை காப்பாற்றுவதற்கு தன்னால் தனித்து போராட முடியவில்லை என்று அந்த படகின் மாலுமி இப்பொழுது வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த பார்கி படகு விபத்திலே இப்படியான ஒரு தாயும் குழந்தையும் பயணித்தார்கள் என்பது குறித்து தனக்கு உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். லைஃப் ஜாக்கெட்ஸ் என்ற விடயம் குறித்து இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. என்றாலும் இப்படியான போலியான படங்கள் மூலமாக பிழையான உணர்வுகள் வெளியே சித்தரிக்கப்படுகின்றன என்பதுதான் மாவட்ட ஆட்சியர் சொல்கின்ற விடயம். எனவே இது AI மூலமாக, அதாவது செய்யறிவு மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த சம்பவம் அல்லாத வேறொரு சம்பவத்தோடு தொடர்பட்ட ஒரு புகைப்படமாக இது இருக்கலாம் என்பதுதான் அவர் சொல்கின்ற விடயம். நீங்கள் இந்த படத்தை பார்த்திருக்கின்றீர்களா? இல்லாவிட்டால் இந்த செய்யறிவு இல்லாவிட்டால் இந்த செய்யறிவு, செயற்கை நுண்ணறிவு போன்ற விடயங்களோடு அனுபவப்பட்டவராக, அதில் ஆழ்ந்த அறிவு கொண்டவராக நீங்கள் இருந்தால் இந்த படம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸாக நீங்கள் இதை பற்றி குறிப்பிடலாம். இல்லாவிட்டால் இப்படியான விடயங்களில் இப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையோ, இல்லாவிட்டால் ஏனைய துறையினைச் சேர்ந்தவர்களோ, ஊடக துறையினைச் சேர்ந்தவர்கள் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். காரணம், இப்போது சமூகமே ஊடகமாக மாறி போயிருக்கிறது. ஒவ்வொரு தனிநபரும் ஊடகங்கள் தான். எனவேதான் இப்படியான பொய்ச் செய்திகளும், இல்லாவிட்டால் இது பொய்யான படமாக இருந்தால் இப்படியான பொய்யான படங்களும் பரப்பப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றுபட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. என்றாலும் இந்த விபத்து காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் உண்மையில் மிக மிக மனவருத்தம் தரக்கூடியவையும், அதுபோல அரசாங்கம் இல்லாவிட்டால் இந்த படகுகளை செலுத்துவோர் போன்றோர் மீதான நடவடிக்கைகளும் அவர்கள் மீதான அவதானிப்புகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. 13 உயிர்கள் என்றால் சும்மாவா?